நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் இந்த டிவியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஃபயர் ஸ்டிக் ரிமோட் பார்த்தீங்கன்னா, காலைல வரையும் ஒர்க் ஆச்சு. இப்போ ஒர்க் ஆகல. எந்த பட்டன் அமுக்குனாலும் வேலை செய்யல. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட்டரி டவுன் ஆகிருக்கும், அல்லது இந்த ரிமோட் வந்து இந்த ஃபயர் ஸ்டிக்கோட ஃபேர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து புதுசாக மாற்றிட்டேன். மாற்றினாலும் இந்த இது வேலை செய்யலை. ஃபேர் பண்ணி பார்க்கணுன்னா, நீங்கள் இந்த ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். ஆனால் ஒரு 10 செகண்ட் வச்சுருந்தாலும் கனெக்ட் ஆகிரும். ஆனால் கனெக்ட் ஆகலை. சுத்தமாக டோட்டலாக இந்த ரிமோட் வந்து ஹேங் ஆகிடுச்சு, வேலை செய்யலை. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு வழி இருக்குது. இந்த ரிமோட்டில் பேட்டரி மட்டும் 2 பேட்டரியுமே கழட்டிடுங்க. கழட்டிட்டு இந்த ரிமோட்டை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இந்த பேட்டரி மட்டும் இந்த ரிமோட்டில் கழட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த ரிமோட்டை தொடாமல் அப்படி விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த பேட்டரியை நம்ம இந்த ரிமோட்டில் போட்டுட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா அது வந்து ரிமோட் வந்து எப்போயாவது ஒரு ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு இடம் எனக்கு இது மாதிரி ஆயிருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன், எனக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு. இப்போ அதே மெத்தடில் நான் திருப்பி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இந்த பேட்டரியை போட்டு காட்டுறேன். ஃபங்க்ஷன் ஆக பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து வரேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேட்டரியை போட்டு பார்க்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ வேலை செய்ய பார்க்கலாம். பார்த்தீங்களா, வேலை செஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு காரணம் வந்து இந்த ரிமோட் வந்து எப்போயாரோட ஹேங் ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி பேட்டரி மட்டும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிமோட்டு வேலை செய்யும். இதுக்காக ரிமோட் ஃபால்ட்டுன்னு நினச்சி நம்ம ரிமோட் எதுவும் மாற்ற தேவையில்லை. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.